ஒரு காமெடி சீன்ல மறைந்த காமெடியன் விவேக் ஃபாரினர் ஒருத்தர்கிட்ட, உங்க ஊர்ல பொது இடத்துல கிஸ் அடிச்சா தப்பு இல்ல, பிஸ் அடிச்சாதான் தப்பு. ஆனா எங்க ஊர்ல பொது இடத்துல பிஸ் அடிச்சா தப்பு இல்ல, கிஸ் அடிச்சாதான் தப்புன்னு நகைச்சுவையா ஒரு வசனத்தை பேசியிருப்பாரு. அந்த வசனத்தை போலவே எந்த விஷயங்களை செய்யணும், எந்த விஷயங்களை தப்பி தவறி கூட செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாடும் பல திட்டங்களை வகுத்து அதற்கான சட்டங்களையும் ஏற்றி வச்சிருக்காங்க. அந்த வகையில எந்தெந்த நாடு என்ன மாதிரியான விஷயங்களை சட்டங்களா ஏற்றி அதை ஃபாலோ பண்ணி வருதுன்னு இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். நம்ம ஊர்ல சகஜமா நம்ம வாங்கி சாப்பிடுற சிவிங்கம்ல விற்கவோ ஏற்றுமதி பண்ணவோ சிங்கப்பூர் நாட்டுல தடை விதிச்சு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. சுத்தமான நாடா அறியப்படுற சிங்கப்பூர்ல மக்கள் சிவிங்கம்களை சாப்பிட்டு அங்கங்க ஒட்டி வச்சிடுறாங்களாம். அதை சுத்தம் செய்யவே ஏகப்பட்ட பணம் செலவு செய்யப்படுறதால எதுக்கு தலைவலின்னு யோசிச்சு அங்க சிவிங்கம்களை பேன் பண்ணிட்டாங்களாம். சுவிட்சர்லாந்துல இரவு 10 மணிக்கு மேல நீங்க கார் கதவை சத்தமா சாத்துறது சட்டப்படி குற்றமா. பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் அமைதியான சூழலை ஏற்படுத்தணும் என்பதற்காக இந்த சட்டம் அங்க பின்பற்றப்படுது. அதே போல கனடாவில் உள்ள பெட்ரோலியா என்ற நகரத்துல ஒருத்தரை சத்தமா திட்டுறதோ விசிலடிக்கிறதோ பாட்டு பாடுறதோ தடை செய்யப்பட்டிருக்கு. அங்க வாழ்ற மக்கள் அமைதியான சூழலையே விரும்புவதன் காரணமா அங்க சத்தமா எதுவுமே பண்ணக்கூடாதாம். நம்ம ஊர்ல ஃபியூஸ் போனா பல்புகளை சர்வசாதாரணமா நம்ம மாத்துற மாதிரி ஆஸ்திரேலியால மாத்த முடியாது. அங்க இருக்கக்கூடிய விக்டோரியா மாகாணத்துல லைசன்ஸ் பெற்ற எலக்ட்ரீஷியனால மட்டும்தான் ஃபியூஸ் போன பல்பை மாத்த முடியும். பாதுகாப்பு காரணங்களுக்காக இயற்றப்பட்ட இந்த சட்டத்தை மீறும் பட்சத்துல அவங்களுக்கு 10 ஆஸ்திரேலிய டாலர்கள் அபராதமா விதிக்கப்படுமா. இத்தாலி நாட்டின் டுரின் பகுதியில உள்ள சட்டப்படி நீங்க நாய் வளர்த்தக்கூடியவங்களா இருந்தா ஒரு நாளைக்கு கண்டிப்பா 3 முறையாச்சும் உங்க நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயே ஆகணுமா. விலங்குகளின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இந்த சட்டம் அங்க பின்பற்றப்படுது. இதை மீறும் பட்சத்துல கடுமையான அபராதம் விதிக்கப்படுமா. பிரான்ஸ் நாட்டுல ரொம்பவும் வித்தியாசமான ஒரு சட்டம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சார்ஃபோரன்ஸ் என்கிற கிராமத்துல கல்லறையில முன்கூட்டியே இடத்தை புக் பண்ணாம ஒருத்தர் சாகிறதே குற்றமா. அங்க இடப்பற்றாக்குறை பெரிய பிரச்சனையா இருப்பதன் காரணமா இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்களா. இதை மீறும் பட்சத்துல அவங்களுக்கு தயவுதாட்சணி இல்லாம கடுமையான தண்டனையும் விதிக்கப்படுமா. செத்த பின்னாடி அப்படி என்னதான் தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியல. இதைவிட வித்தியாசமான ஒரு சட்டத்தை இத்தாலியில பின்பற்றி இருக்காங்க. இத்தாலியின் மிலன் பகுதியில சட்டப்படி எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பது கட்டாயமா. அங்க நீங்க சிரிக்கலன்னா அது சட்டத்தை மீறிய குற்றமா பார்க்கப்படுமா. கொஞ்சம் கருணை காட்டி இறப்பு நிகழ்வுகளுக்கு போறவங்க, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க, நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருக்கவங்களோட குடும்பத்தினருக்கு மட்டும் இந்த சட்டத்தில இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. மிலன் பகுதியை மகிழ்ச்சிகரமான ஊரா வச்சுக்க பின்பற்றப்பட்ட இந்த சட்டம் இப்போ அங்க நடைமுறையில இல்லையா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.